மியூட் பண்ணிங்க. முருகாசரணம். நம்ம அடியார்களாகிய நமக்கு சில ஒரு குறிப்பிட்ட தன்மை மனநிலை வேணும், சில குணாதிசயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி மகான்கள் சொல்கிறாங்க, குருமார்கள் சொல்கிறாங்க. வணக்கம் ஐயா. முருகாசரணம். அப்போ அந்த குறிப்பிட்ட ஒரு அந்த மனநிலை வந்துடுச்சுன்னா நம்ம நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துன்பகரமான உங்கள் மனம், இந்த பிறர் மீது நீங்கள் அதிகமாக, எல்லாருமே ஒரு மனக்கவலையில் தான் இருப்போம். அது நமக்கு இறைவன் ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம கர்ம வினையால் நமக்கு அது ஏற்பட்டிருக்கலாம். அப்படி ஏற்பட்ட கர்ம வினை. ஆனால் இப்போதைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், சில மனிதர்கள் நம்ம எதிர்ப்புறத்திலே இருந்து நம்மளை காயப்படுத்துவாங்க. இதுலேருந்துலாம் நம்ம மீண்டு வரணும்னா சில குறிப்பிட்ட மனநிலை நமக்கு தேவை அப்படின்னு இந்த மகான்கள் சொல்கிறாங்க. என்னென்ன மனநிலையாக இருக்கும், என்ன மனநிலை நமக்கு தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. அமைதியா இருக்கு. சரிம்மா. அப்புறம் வேற என்னென்ன தன்மை வேணும்? பொறுமை வேணும் ஐயா. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம மனநிலையை வச்சுக்கணும் இல்லையா? சரிம்மா, சரி சரி, ஓகே. எல்லாமே கடந்து போவோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்கலாம். இது வேறு யாருக்காவது இதை பற்றின சிந்தனை இருக்கா? வேறு ஏதாவது மனநிலை நமக்கு வேணும்னு நினைக்கிறோமா? டிட்டாச்மெண்ட். டிட்டாச்மெண்ட் மீ பற்றற்று. ஓகே, ஓகேம்மா. ஆக்சுவலி நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான். அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதுதான். இது நம்ம அதை சொல்கிற விதம், அதில் நம்ம புரிஞ்சுக்கிற விதம், அதை நம்ம கடைப்பிடிக்கிற வாழ்க்கை முறை, இதெல்லாம் பொறுத்து தான் இது அமையும். ஆனால் அது ஃபஸ்ட்டு நமக்கு சில குவாலிட்டிஸ் வேணும். முதல்ல நம்ம நன்றி உணர்வுங்கிறது, கிராட்டிடியூடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது மன்னிக்கக்கூடிய மனநிலை. மூன்றாவது நமக்கு கொடுத்த குருமார்கள் கொடுத்த விஷயங்கள், தாய் தந்தையர் சொல்லி கொடுத்த பாடங்கள், நமக்கு உதவுன உறவுகள், அவங்கள நன்றியோட தலைவணங்கிறது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது, மன்னிக்கக்கூடிய மனநிலை. அது அவ்வளோ சீக்கிரமாக வராது. அந்த மனநிலை வந்துடுச்சுன்னா உங்களுக்கு துன்பம் கிடையாது. ஏன்னா நம்ம அதிகமாக துன்பப்படுறது காரணம் நமக்கு பிறர் சார்ந்து நம்ம ஏற்படுத்தப்பட்ட காயங்கள். இந்த காயங்கள் ஏன்னா நம்ம அதை எதிர்பார்க்கல, இவங்க எப்படி இதை செய்வாங்களா, அது நம்மளை ஆழ் மனதில் போய் அதை பதியப்பட்டு அதை அந்த தாட்ஸாக அதை சித்த சம்ஹாரத்தில் போய் அதை உட்காந்துருக்கு. அது உட்காந்து அது எப்போ அது வேலை செய்யனே தெரியாது. அது எப்போ நமக்கு அந்த தாட்ஸ், உங்களுக்கு எண்ணங்கள் எப்போ வரும்னு சொல்ல முடியுமா? அது எண்ணங்கள் பல விதங்களில் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும், ஸ்மெல் பண்ணிங்கன்னா வரும், சென்ஸ் பண்ணால் அவங்க தொடு உணர்வில் வரும். இந்த மாதிரி பல விதங்களில் எண்ணங்கள் இருக்கும். நமக்கு ஏற்பட்ட பல விதமான துயரங்கள் அந்த சித்த சம்ஹாரத்தில் போய் பதிஞ்சிருக்கும் போது, அது வெளிப்படும் போது நமக்கு மன ரீதியான சில துன்பங்கள் அந்த நிகழ்வுகளை நினைக்கும் போது வரும். மகள்கள் ஆல்மோஸ்ட் இதை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, பிளெஸ்ஸிங் பண்ணிடுவாங்க, மன்னிச்சிடுவாங்க. அந்த மனநிலை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பாரத தேசத்தில் நிறைய குருமார்கள், வேதங்கள் உருவானுச்சு, நீதி நூல்கள் உருவானுச்சு, உபனிஷங்கள் உருவாக்கப்பட்டுச்சு, கீதை உருவாச்சு, மகாபாரதம், அருணகிரிநாத சுவாமிகள், திருப்புகழ், நிறைய பாலானந்த சுவாமிகள், பாலகுரு, கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், பஞ்சாமிர்தாமந்தம், எல்லாமே இது உருவாக்கப்பட்டது எதற்காக? நம்மளுடைய மனநிலையை இந்த இறைவன் பால் செலுத்தும் போது நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் ஏற்படக்கூடிய சூழல்கள் நம்மளை எந்த விதத்திலையும் காயப்படுத்தக்கூடாது, அந்த தெய்வத்தோட நம்ம கனெக்டிவிட்டியோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்காக தான் அவங்க அது ஏற்பட்ட மனநிலையை இந்த அனைவருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தில், இந்த பேரறிவில் இப்போ நம்ம சார்ந்திருக்கிற வள்ளிமலை சுவாமிகள் உருவாக்கின அந்த வேல்மாறல் நம்ம படிக்கிறோம். இதோட நோக்கம் என்ன? சாமிகள் ஒரு மனநிலைக்குள்ளே வந்தாங்க. அந்த மனநிலை பெரிய அற்புதமாக இருந்துச்சு. அதை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் இந்த தெய்வம் அப்படி தான். அப்போ சாமி என்ன நினச்சிருப்பாங்க, எனக்கு இந்த ஞானம் கொடுத்தது என்னோட போயிடக்கூடாது,
இதை படிக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றும் உலகம் இருக்கும். பல துன்பங்களை சந்திக்கும் போது அவங்க ஏதோ ஒரு புண்ணிய பிராத்தம் அவங்க கையில் இது தவழும். அதை அவங்க படிக்கும் போது அந்த மனநிலை தெய்வ மனமாக மாறும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நோக்கத்திற்காக இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. அப்படி அந்த உருவாக்கப்பட தான் இது கண்ணில் போல இருக்கக்கூடிய மனசு அப்படியே கரையுது. கல்லில் போல இருக்கக்கூடிய மனம் கரைஞ்சி இந்த தெய்வத்தின் பால் ஈர்க்கப்படுது. நெஞ்ச கணக்கல்லம் நிகழ்ந்து உருக தஞ்ச தருள்சை சண்முகனுக்கு இயல்சே செஞ்ச புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணைப்பதம் பணிவாம் அப்படிங்கிறதும் இதுக்கான தான் சொல்லப்பட்டது. உங்கள் மனம் நிறைய துன்பங்களை பார்த்து 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 ஒரு பாறாங்கல் போல இறுகிடுச்சு. சில பேருக்கு சிரிங்கன்னாவே சிரிப்பே வரலை. அவங்க சிரிப்பை பார்த்தே பல மாதங்கள் ஆச்சு. லாஸ்ட் டைம் மல்லிமலைக்கு எங்களோட ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க லைஃப்பில் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப 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 கஷ்டம். இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு. கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. 2 பெண் குழந்தை. இவர் நைட் ஷிஃப்ட்டு போனால் இவங்களுக்கு பகல் ஷிஃப்ட்டு, இவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டு போனால் அவங்களுக்கு பகல் ஷிஃப்ட்டு. 2 பேரும் அதிகபட்சம் பேசிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட நேரம் இல்லை. என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை மனநிலையில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படியே அவங்க அந்த முகத்தை பார்த்தா அப்படியே அவ்வளோ வழிகள். அப்படியே அந்த பொங்கித்தாய் அப்படி பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு உள்ளுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் உள்ளுக்குள்ளே பூந்துருக்கும். அப்படியே கண்ணுலேருந்து தண்ணீர் வருது. ஏன்னா அந்த ஒரு சூழல், ஏன்னா அவங்க ஒரு ரொம்ப வருஷமாக எங்கேயுமே போகலை. ஏன்னா அவங்க வாழ்க்கை அந்த மாதிரி கமிட்மெண்ட்குள்ளே சிக்கிட்டு நிறைய பிரச்சனைகளை உள்ளுக்குள்ளே வாங்கி, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு புரிதல் இல்லை, பணம் தான் ஓடியே ஆகணும், ஓடலைன்னா அவங்க வாழ்க்கை அவ்வளோதான். இப்படி தான் பல லட்சக்கணக்கான மனிதர்கள் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு சில அந்த உண்மை புரியாத விளைவு. அந்த உண்மை புரிஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த தெய்வ பாசுரங்களை நம்ம படிக்கிறோம். இது படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மனம் இலகும். நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை மட்டும்தான் நித்தம் அவங்க மண்டைக்குள்ளே ஓடும். ஒரு சராசரி ஒரு மனித வாழ்க்கையே வாழ முடியல. ஏன்னா அவங்களுக்கு தூங்குறது கூட சரியான தூக்கம் இருக்காது. அப்போ அந்த இஎம்ஐ கட்டணும், ரெண்ட்டு கொடுக்கணும், இவங்க சார்ந்த பிரச்சனைகளே தான் ஓடும். அப்போ இந்த சூழ்நிலைகள் மாற்றப்படணும். அப்போ ஒரு தெய்வத்தின் பால் ஈர்க்கப்படணும். அது ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்குள்ளே நம்ம கொண்டு போகும். அப்படி கொண்டு போகும்போது அந்த மனநிலை மாறி தெய்வ உணர்வு உள்ளுக்குள்ளே வந்து நம்ம என்னத்துக்கு வந்தோம், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பருகிறது தான் இந்த பக்தி நிலை. இந்த பக்தி நிலை ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேசபக்தி, இது தேசபக்தியில் இருந்தால் கூட தெய்வ பக்திக்கு மாறும். இப்போ இந்த மனநிலையை உருவாக்கி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பேரானந்த நிலையை நிலைநிறுத்திக்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வெளியில் போனாலும், எவ்வளோ டீப்பாக பலப்பட்ட மனிதர்களோட நீங்கள் பழகினாலும், நிறைய பிஸ்னஸ் ஓரியன்டாக கிளைண்ட்டை போய் பார்த்தாலும், நிறைய உங்களுக்கு ரிலேட்டிவிட்டி இருந்தாலும், நிறைய உங்களுக்கு கம்யூனிட்டியோட ஒரு கனெக்டிவிட்டி இருந்தாலும், ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களை காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் இந்த சமூகம். கரெக்டாக இல்லையா? நீங்கள் யாரையுமே சரி பண்ணிட முடியாது. ஏதோ ஒரு நீங்கள் எவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அவங்கள நீங்கள் திருப்திப்படுத்தணும்னு நினச்சாலும் ஏதோ ஒரு இடத்துல பாயிண்டில் நீங்கள் உங்களை பற்றி ஒரு கார்னர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த சமூகம். அது உங்கள் காதுபட கேட்க தான் செய்யும். அதனால தான் இந்த மகான்கள் அனைவருமே இந்த காடுகளை நோக்கி போனாங்க. ஊரில் இடம் இல்லாமல் இல்லை, ஏன்னா அந்த மனித வாசங்களே படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த குகைகளை நோக்கி தியான நிலைக்குள்ளே போனாங்க. ஏன்னா இந்த மனிதனுடைய கட்டமைப்பே அப்படி தான் இருக்குது. சைலன்ஸ்குள்ளே போகணும், தனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்க அந்த உள்ளார்ந்த உணர்வை பற்றணும். அது மிகப்பெரிய விஷயம். அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம். இந்த போராட்டம் ஒரு பெரிய லெவலில் நமக்கு இப்போ கை கூடியிருக்கு. உங்களெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் நான் பார்க்கும்போது அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறது இல்லை எல்லாருக்குமே. யாரும் புரிஞ்சுக்கிறதும் இல்லை, இங்கே புரிஞ்சிக்கப்படுறதும் இல்லை. இங்கே எல்லாமே கமர்ஷியல் தான். ஏதோ ஒரு 4 வார்த்தைகளை சொல்லி நம்மளை ஏதோ ஒரு மாயையில் சிக்க வச்சு
நம்மள்ட்டேருந்து ஏதோ ஒரு விதத்தில் பணத்தை பிடுங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான். இங்கே ஆன்மீகத்தில் தான் மனிதர்கள் உடனேயே வந்து எதை சொன்னாலும் கேள்வி கேட்குறதில்ல. நீங்கள் நார்மலாக போய் ஒரு கடையில் போய் ஒரு காய்கறி வெஜிடபிள்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது சரியா இல்லைன்னா கேள்வி கேட்போம். ஏன்னா ஒரு 50-60க்கு வாங்குகிறோம் ஒரு கேஜ். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு பரிகாரம் பேரில் உங்களுக்கு ஒரு 25,000மோ 30,000மோ சொல்லி நீங்கள் இதை செய்யுங்க, இந்த பரிகாரம், ஒரு திருமணம் நடக்கணும்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க, குழந்தை பிறக்கணும்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க, உடல்நிலை சரியில்லைன்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்கன்னா அது 30லேருந்து 40 1 லட்ச ரூபா வரைக்கும் போகுது. அது நடக்கலைன்னா நம்ம போய் யார்கிட்டையும் கேள்வியே கேட்குறதில்ல. கரெக்டாக இல்லையா? எந்த ஜோதிடர்கிட்டையாவது எங்களுக்கு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் இவ்வளோ பரிகாரம் பண்ணினேன். சில பேர் வந்து தன் மாங்கல்யத்தை கைட்டி உண்டியலில் போட சொல்கிறாங்க ஒரு சகோதரிக்கு. அப்படி போட்டும் அவங்க கணவரை காப்பாற்ற முடியல. அப்போ அந்த பரிகாரங்கள் செயல் இழந்துடுச்சு அப்படின்னா, அது வெற்றி அடையலை அப்படின்னா யாரை போய் கேள்வி கேட்கல. எந்த ஜோதிடர்கிட்டையும் போய் நீங்கள் சொன்னது பலிக்கலையே அப்படின்னு நம்ம சண்டை போடுறதில்ல. ஆனால் ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி அது சரியில்லைன்னா நம்ம போய் கேள்வி கேட்போம். அப்படி இருக்கிற இடம் தான் இப்படி இங்கே நிலவுது. நிறைய விஷயங்கள் வந்து உண்மைகள் வந்து நமக்கு சரியாக வந்து கிடைக்கிறதில்ல. ஏதோ ஒரு இடங்களில் இந்த வள்ளிமலை மாதிரி திருப்புகழ் ஆசிரமங்கள் மாதிரி ஒரு சில இடங்களில் பக்தி நிற்காத சரியான வழிகாட்டுதல் இருக்குது. இப்படி காட்டப்பட்டக்கூடிய வழிகாட்டுதலை நமக்கு என்னோட நிறைய பேர் இங்கே வயதில் மூத்தவங்க தான். இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து கமிட்மெண்ட் ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்போ வரைக்கும் ஓடிட்டு தான் வந்தோம். பட் அப்படி உங்களுக்கெல்லாம் நிறைய ஓய்வு நேரங்கள் இருக்குது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப ஷார்ட், ரொம்ப ரொம்ப குறுகியதான். ரொம்ப நாள் நம்ம எதையுமே எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப நாட்கள் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கப்பட்டது. ஆனால் சிலபஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் திரும்பி பாருங்கள், ரொம்ப திரும்பி பாருங்கள். உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப கடந்து வந்திருக்கும். ஏதோ நேத்தி திருமணம் பண்ண மாதிரி இருக்கும், குழந்தைகள் பிறந்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஏஜ் 50+ கிட்ட அப்படி போய்ட்டுருக்கும். அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம இருக்கும்போது நமக்கு என்ன, இந்த ஆன்மா வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டான் இறைவன், அதை நம்ம எப்படி அதை எப்படி புனிதப்படுத்தி இந்த உடலை விட்டு அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற வந்து ஒரு பயம் இருக்கணும், கவலை இருக்கணும். ஏன்னா இங்கே எல்லாருக்கும் கவலை என்ன இருக்குது அப்படின்னா, நல்ல வீடு கட்டினோன்னு ஒரு கவலை இருக்குது, நல்ல பரிகார போகிற செழிப்போட இருக்கணும்னு கவலை இருக்குது. பட்டு அதெல்லாம் வந்து ஒரு பர்மனெண்ட் இல்லை. அது வந்து ஒரு டெம்பரவரியான விஷயங்கள். அது வந்து நீங்கள் அந்த எவ்வளோ அழகான வீடு கட்டினாலும் ஒரு ஆஃப்டர் ஒரு பெரிய நீங்கள் ஒரு சைட் இன்ஜினியரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு 50 வருஷம் தான் ஆயுள் காலம். நீங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக, எவ்வளோ குவாலிட்டியாக, எவ்வளோ மெட்டீரியல் குவாலிட்டியாக போட்டாலும் 50 வருஷத்துக்கு மேலே அதுக்கு கேரண்டி கொடுக்க மாட்டான். ஆனால் அதுக்கு மேலே ஆசை இருக்குது. ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒன்று இருக்குது, அந்த ஆன்மா. இந்த ஆன்மாவை எந்த மனநிலையில் நம்ம வெளியில் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற பற்றின நமக்கு ஒரு புரிதல் இல்லை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பர்மனெண்ட். ஏன்னா அது அடுத்த பிறவி எடுக்க போகுது. அது எடுக்கும் போது, அந்த பிறவி எடுக்கும்போது அது வந்து இப்போ நம்ம பட்ட கஷ்டத்துக்கு காரணம், இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் உண்மை. உங்களை யாராவது ஏமாற்றிட்டாங்க, உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க, உங்களை யாராவது காயப்படுத்துகிறாங்க, உங்களை யாராவது கார்னர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தயவு செய்து அதை மன்னிச்சு விட்டுருங்க. இது எல்லாமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இதுதான் இயற்கை சட்டம் சொல்லுது. யாரும் வந்து இங்கே வந்து செய்கிறதில்ல. அந்த ஒரு ஆன்மா நம்ம ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு செய்யப்பட்ட குடுக்கல் வாங்கலோட உட்டக்குறை தொட்டக்குறை தான் அந்த ஒரு ஆன்மா இங்கே வந்து நமக்கு செஞ்சிட்ருக்கு, உங்களை காயப்படுத்திட்டு இருக்கு. அதை நீங்கள் மன்னிச்சு விட்டிங்கன்னா அந்த பந்தம் அதோட விட்டுரும். அவங்க வேற, நீங்கள் வேற ஆகிடுவீங்க. ஆனால் அவங்கள போய் பழி வாங்குறது, அவங்கள போய் நம்ம திட்டுறது, அவங்கள பற்றின ஒரு விஷயங்களுக்குள்ளே சாபம் விடுறது, இது கனெக்டிவிட்டி ஆகி அடுத்த ஜென்மம் வரைக்கும் இது நீடிச்சு போகும். அதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க. மன்னிக்கக்கூடிய தன்மைக்குள்ளே வந்துடுவோம். எல்லாம் நல்லா இருந்துட்டு போட்டோம். ஏமாற்றிட்டாங்களா, காசு கொடுக்கலையா, போனால் போயிட்டு போட்டோம். நம்மள்ட்ட இல்லாதா ஏதோ ரூபத்தில் அது வேறு ரூபத்தில் வந்துடும். வராமலாம் இருக்குது. ஏமாற்றிட்டாங்களா, நல்லா இருந்துட்டு போட்டோம், விட்டுருங்க. நீங்கள் போய் அதுக்காக போய் சண்டை வச்சு அவங்க வீட்டில் போய் நின்று கத்தி, போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே போய் இங்கே போய் மன உளைச்சலாகி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆன்மா வந்து மிகப்பெரிய சினத்துக்குள்ளாயிடும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதனால தான் இதை வந்து நீங்கள் மகான்களை போய் பாருங்கள், போச்சுனாலும் ரெஃப்ளெக்ஷனே இருக்காது, தூற்றுனாலும் ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. ரெண்டுத்துக்கும் ஒரே மனநிலைக்குள்ளே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பயம் உணர்வு வந்து இந்த ஆன்மாவை நம்ம எப்படி வெளியில் அனுப்ப போகிறோம், இறைவன் பால் அது செல்லணும். அப்போ செல்லும் போது அதை எவ்வளோ தூய்மைப்படுத்தணும்,
நம்ம உட்காந்துட்டு வெளியில் உட்காந்து ஒவ்வொரு மனிதர்களையும் நினச்சி நம்ம தூற்றிக்கிட்டு அவங்கள பற்றி அவங்க அதை வச்சுருக்காங்க குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா இது ஒரு காலத்தும் தெய்வப்பற்றுக்குள்ளே போகாது. நம்ம பிறந்த பிறப்பை பற்றி பெருமை பேசிக்கிட்டு, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை பற்றி பெருமை பேசிக்கிட்டு இப்படியே நம்ம இருந்தோம் அப்படின்னா அது சரியான வே கிடையாது. நீங்கள் இருக்கிறது அனைத்துமே டெம்பரவரி. நீங்கள் எவ்வளோ சொத்து வச்சுருந்தாலும் நீங்கள் போனதுக்கப்புறம் அதை யார் நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. முன் ஜென்மங்களை பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நிறைய சைக்காலஜிஸ்ட் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வருது. முற்பிறவியை பற்றி என்ன நடந்தது அப்படின்னா நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வருது. அதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? முன் ஜென்மத்தை பற்றிலாம் பேசினவங்க அதை பற்றிலாம் உங்களுக்கு நாலேஜபிள் இருக்கா? இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன். பஞ்சாபில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து வயசு ஒரு 5-6 தான் ஆகுது. ஆனால் அதோட பேர் வந்து துர்கா. அங்கே துர்கா தேவி வழிபாடு அதிகமாக இருக்கும் அங்கே அந்த சைடில். ஆக்சுவலி அவங்க வந்து மகாராஷ்டிரா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை முற்ஜென்மத்தில் வந்து பஞ்சாபில் பிறந்திருக்கு. பஞ்சாபில் ஒரு பேர், அந்த பேரில் பிறந்திருக்கு. அது வளர்ந்து வந்தோடனே அந்த குழந்தைக்கிட்ட போய் இந்த மாதிரி துர்கான்னு கூப்பிட்டா இல்லை, நான் பல்வான் தேங் அப்படிங்கிற மாதிரி அந்த பேர் சொல்லுது, சிங்கோட பேர் சொல்லுது. இந்த பேரண்ட்டுக்கு ரொம்ப வியப்பு. இல்லையே அப்படின்னோடனே இது சொல்லுது, எல்லாத்தையுமே சொல்லுது. நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக வந்து ஆர்டிக்கல், இதுக்கு ஒரு இன்ஸ்டியூட்டே இருக்குது, பெங்களூரில் இருக்குது. அந்த இன்ஸ்டியூட்டில் இதை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நிறைய ஆர்டிக்கல் வந்துட்டுருக்கு. அது கரெக்டாக சொல்லுது. நான் இப்படி இருந்தேன், என்னை வந்து என் கணவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்னை வந்து கொலை பண்ணிட்டாரு. இதெல்லாம் வந்து சொன்னதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க பேரண்ட் அந்த பஞ்சாபில் அந்த குழந்தை சொன்ன ஊர்லாம் போய் பார்த்தா சேம் டிட்டோ அது என்ன சொன்னிச்சோ அந்த சூழ்நிலை அங்கே நடந்திருக்கு. அது டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இது எப்படி நடக்கும் அப்படின்னா, அதனால தான் இந்த குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா பிறந்த உடனே அழுகும், சம்மந்தமே இல்லாமல் அழுகும், சம்மந்தமே இல்லாமல் சிரிக்கும், கை காலை ஆட்டும், திடீர்னு ஏதாவது பார்த்து ரியாக்ஷன் கொடுக்கும், ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது 2 வயசு வரைக்கும் அது முற்ஜென்ம தொடர்பு அதுக்கு தெரியும். அது 2 வயசு மேலே ஒரு பச்சை கலரில் திரை வந்து அதை மறைச்சிரும். அதுக்கப்புறம் தான் அது புது வாழ்க்கைக்குள்ளே வரும். இது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த திரை மறைக்கலை அப்படின்னா முன்ஜென்மத்தில் நடந்தது அதுக்கு தெரியும். இதை எந்த மகானும் ஒத்துக்கிறாங்க, யாருமே இல்லைன்னே சொல்லலை. நாங்கள் படித்த வரைக்கும் பார்த்தாச்சு. முற்பிறவியில் வந்து நடந்த விஷயங்கள் கர்மா வந்து தொடருது. நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் நம்ம யாரையோ ஏதோ ஒரு இடத்துல காயப்படுத்தியிருக்கோம். அவங்க தான், அதனால தான் நம்மளை அவங்க காயப்படுத்துகிறாங்க. அதை நீங்கள் மன்னிக்கக்கூடிய மனநிலைக்குள்ளே வந்தீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள பந்தம் துண்டிச்சிடும். அந்த மனநிலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரையுமே ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த மனித குலம் நம்மளை எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கும். சம்மந்தமே இருக்காது, நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. வந்து பார்த்திங்கன்னா உங்களை பற்றி புறம் பேசுவாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்து ஒரு தண்ணி கூட வாங்கி குடிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அவங்கள பற்றி அவ்வளோ விஷயங்கள் பேசுவாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து தூக்கி வச்சுட்டு இது எப்படி பேசினேன்னு போய் நீங்கள் சண்டை வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்குமான பந்தம் தொடரும். இதை கட் பண்ணி விட்டுருங்க. நல்லா இருந்துட்டு போட்டோம், பேசினா பேசிட்டு போ, என்ன தானே பேசிட்டு போ அப்படிங்கிற அந்த பந்தம்னா அவங்களுக்கு அந்த பந்த தொடர்பு விட்டுரும். அப்போ தெய்வம் சார்ந்த உறவுகளோட பந்தம் அதிகப்படும். தெய்வம் சாராத உறவுகளோட பந்தத்தை நம்ம இணைப்பு அதிகப்படுத்திக்கிட்டோம்னா இது வாழ்க்கையில் இன்னும் பல ஜென்மத்தில் தொடர்பாகலாம் தான் போயிட்டுருக்கு. அதுதான் இந்த ஞானநிலை பாதை சொல்லுது. இந்த நன்றி உணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு சாப்பாட்டில் எடுத்து கை வைக்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி பல ஆயிரக்கணக்கான மனித உயிர்களோட உழைப்பு இருக்குது. நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம், பட் அதுக்கு பின்னாடி நீங்கள் நினச்சி பாருங்கள். நீங்கள் ஒரு பருக்கு அரிசிக்கு பின்னாடி எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி தன் வயிறு ஒடுங்கின வயிற்றோட சேத்தில் காலை வைக்கணும். நீங்கள் சோத்தில் கை வைக்கணும்னா ஒரு விவசாயி சேத்தில் காலை வைக்கணும். அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அண்டை வெட்டி அதை சமப்படுத்தி அதை களை பிடுங்கி அதற்கு ஒரு குழந்தையை போல் அந்த பயிரை வளர்க்கணும், பார்த்து வளர்க்கணும். அதை வளர்த்து அதுக்கப்புறம் அதை அறுவடை பண்ணி அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து டிஎம்சியில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கைக்கு வந்து அதுக்கப்புறம் மில்லுக்கு போய் மில்லில் அதை காய வச்சு அதுக்கப்புறம் அதை அரைச்சி அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணி கடைக்கு வந்து ஹோல்சேல் டீலருக்கு வந்து சப் டீலருக்கு வந்து அப்புறம் நம்ம கடைகளுக்கு வந்து அதுக்கு பின்னாடி எத்தனை ஆயிரக்கணக்கான மனித உயிர்களோட உழைப்பு இருக்குது. அந்த உழைப்புக்கு நன்றி உணர்வு இருக்கணும்.
அந்த எந்த உணவை எடுத்து வாயில் வச்சாலும் இந்த உணவை கொடுத்த இறைவனுக்கு நன்றி, இந்த உணவுக்கு உழைத்த அத்தனை உயிர்களுக்கும் நன்றி. அப்போ தான் உங்களுக்கு கருணை பிறக்கும், அப்போ தான் இந்த பக்தி நிலைத்து நிற்கும். எல்லாமே இங்கே என்ன ஆகிடுதுன்னா தன் சார்ந்தே பார்க்க ஆரம்பிச்சிடும். என்னுடையது என்ன, இங்கே எதுவுமே நம்மளுடையது கிடையாது. நம்ம உடம்பே நம்மளுடையது, நம்ம உடம்பே நம்மளுடையது. நம்ம உடம்பு நம்மளோடது தானா? யாராவது சொல்கிறீங்களா? இது உங்களோட தானா? இல்லையா? எதுவுமே நம்மளோடது கிடையாது. இங்கே எதுவுமே நம்மளோடதே எதுவுமே இல்லை. நம்மளுடைய ஆன்மா மட்டும்தான். அதுதான் அடுத்த பிறவி எடுக்க போகுது. இதில் எந்த மகானோட வாழ்க்கையில் எடுத்துங்க, உச்சக்கட்ட ஆன்மீக நீங்கள் சிவ வழிபாடில் எடுத்துங்க, மாணிக்க வாசகர் சாமிகளை விட ஞானியர்களை எத்தனை பிறவி எடுத்தங்கிறார். அவர் போய் சொல்லுவாரா? சிவபுராணத்தில் எத்தனை பிறவிகள் நான் எடுத்தேன்? கல்லா எடுத்தேன், மரமாக எடுத்தேன், பாம்பாக எடுத்தேன், அசுரராக எடுத்தேன், மண்ணாக இருந்தேன், பேய் கணங்களாக இருந்தேங்கிறார். இப்போ அப்படி இருக்கும் போது மாணிக்க வாசக சுவாமிகள் எவ்வளோ பெரிய ஞானி. அவர் சொல்கிறார், இவ்வளோ பிறவிகள் நான் எடுத்துட்டேன், பா முருகா உன் பொன்னடிகளை கண்டு வீடு விற்றேன். எனக்கு வீடுனா என்ன? இந்த உடம்பை விட்டுரு, எனக்கு என்னால் படாத பாடுபட்டுட்டேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த நமக்கு ஏதோ ஒரு பந்தம் தொடரக்கூடாது அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான குவாலிட்டி என்னென்ன இருக்கணும்? முக்கியமான குவாலிட்டி என்னென்ன இருக்கணும்? அந்த குவாலிட்டிக்காக நம்ம இப்போ பேசியிருக்கோம். என்னென்ன குவாலிட்டி? மன்னிக்க வேண்டும். சரி, ரெண்டாவது பற்றற்று இருக்கணுங்க ஐயா. சரி, இப்ப நான் இல்ல இப்ப நான் என்னென்ன டைட்டில்ல பேசினேன், எந்த அளவுக்கு நீங்க விழிப்புணர்வா இருக்கீங்க? சரி, மியூட் பண்ணீங்க நீங்க எந்திராமா மியூட் பண்ணீங்க. ரொம்ப நன்றி மன்னிப்பு, தெய்வ பக்தி, கருணை, அன்பு. மன்னிப்புங்கிறது சாதாரணம் இல்லை. நம்ம சாதாரணமாக மன்னிப்பு கிடையாது. நம்ம அதை பற்றி சொன்னோம். நம்மளை ஏன் ஒருத்தங்க காயப்படுத்துகிறாங்க, அந்த புரிதல் இருக்கணும். நம்ம அவங்களுக்கு செஞ்சிருப்போங்கய்யா, அதோட விளைவு நம்மளை அவங்க காயப்படுத்துறாங்கய்யா. இதை நீங்கள் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த உண்மை தெரியாதனால தான் என்ன பண்ணிடுறாங்கன்னா எமோஷன் ஆகிறாங்க. என்ன அவங்க செஞ்சுட்டாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க. அது கணவனாக இருக்கட்டும், அது இப்போ கணவன் மேலே நம்ம அதீதமான ஒரு விஷயத்துக்குள்ளே வைப்போம், ஒரு பற்று வைப்போம். அவங்க ஒரு விதத்தில் நம்மளை ஏதோ ஒரு கட்டத்தில் எல்லா நேரத்துலையும் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு நேரத்தில் அன்பை வெளிப்படுத்துவாங்க, ஒரு நேரத்தில் கோபத்தை வெளிப்படுத்துவாங்க, சில நேரங்களில் கருணையை வெளிப்படுத்துவாங்க. இது பலதரப்பட்ட நவரசங்கள் சார்ந்தது தான் மனித தன்மை. ஆனால் நம்ம அதை புரிஞ்சிக்காமல் ஒரே நிலைப்பாட்டை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்னை எல்லா நேரங்கள்லேயும் ஒரே மாதிரியே பாரு அப்படிங்கிறது முட்டாள்தனம். அப்படி யாருமே இருக்க முடியாது. கடவுளோட படைப்பே அப்படி கிடையாது. கடவுளே அப்படி நமக்கு ப்ரோக்ராமிங் பண்ணலை. ஆனால் அவங்களுக்குள்ள நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அவங்கள்ட்ட உள்ள அந்த நல்ல விஷயங்களை விட்டுட்டு அவங்க சார்ந்த ஏதோ ஒரு காயப்படுத்தின ஹேட் பண்ண அந்த விஷயங்களை தூக்கி மண்டைக்குள்ளே வச்சுக்கிறோம். ஆனால் அவங்க செஞ்ச அந்த நல்லதை நம்ம மறந்துடுறோம். என்னைக்காவது நீங்கள் இந்த இடத்துல எனக்கு ஒரு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி எனக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்க, நீங்கள் எத்தனையோ தாய்மார்கள் இருக்கீங்க, உங்கள் கணவர்கிட்ட அப்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? ஆனால் அவங்க திட்டாங்கன்னா அந்த நாள் முழுக்க நீங்கள் அவங்கள பிடிச்சி அந்த காட்டுறீங்க. ஆனால் அவர் செஞ்ச ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் அதிகமாக மிகைப்படுத்தி பேசி பாருங்கள். அதிகமாக நல்ல விஷயங்களை செய்ய அவங்களுக்கு தூண்டுதலை உருவாக்கும். நல்லது செய்கிறதும் கெட்டது செய்கிறதும் நம்மளுடைய நன்றி உணர்வின் படி தான் இருக்குது. நல்லதை அப்படியே மேம்போக்காக வெட்டிடுறோம். அவர் ஏதோ ஒரு காயப்படுத்திட்டாருன்னா அதை தூக்கி தலையில் வச்சு தாண்டவம் ஆடிடுறோம். அப்போ என்ன ஆகும்? மேலும் ஒரு நம்மளை காயப்படுத்துறதுக்கு நம்மளே ஒரு விருட்சத்தை போடுறோம், நம்மளே ஒரு சீடை கொடுக்குறோம். அப்படி கிடையாது. நீங்கள் நல்ல விஷயங்களை செஞ்சதை முதல்ல ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய மனநிலையில் வாங்க. ஒரு நன்றி உணர்வை செலுத்துங்க. இதில் கூச்சப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு ஆன்மா, அது ஒரு நோக்கத்துக்கு பிறந்திருக்கு. நீங்கள் ஒரு ஆன்மா, ஒரு நோக்கத்துக்கு பிறந்திருக்கீங்க. பட் அந்த புரிதலுக்குள்ளே வாங்க. நல்ல விஷயங்கள் யார் செஞ்சாலும் சரி, அவங்க உங்களுக்கு எவ்வளவோ காயப்படுத்திருக்கலாம், அதுக்குள்ளே போகாதீங்க. உங்களுக்கு என்னென்னா பிள்ளைகள்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு மனம் இல்லை,
இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி இந்த பெண் பிள்ளைகள்கிட்ட இன்னைக்கு எவ்வளோ குற்ற உணர்வு நடக்கிறதுக்கு காரணம் நம்ம வந்து பேசுகிறதே கிடையாது. அதை தயக்கப்படுறோம். அதை வந்து அப்படி தயக்கப்பட்டால் ஒரு காலத்தில் பெருசாக நம்ம தயங்கி நிற்க வேண்டியது இருக்கும். எதெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசுங்க. இந்த இடத்துல என்னை வந்து இப்படி நீங்கள் செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அட்லீஸ்ட் ஒரு ஏதோ ஸ்வீட் வாங்கிட்டு வராங்க, ஒரு பூ வாங்கிட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கிராட்டிடியூட் சொல்லுங்கள், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் இன்னும் அதிகமான உங்கள் மேலே ஒரு பற்று வைக்கிறதுக்கு அது வழிவகுக்கும். ஆனால் அதை பெண்கள் செய்கிறதே கிடையாது. ஆனால் அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களை காயப்படுத்தும் போது அதை மட்டும்தான் உங்கள் மைண்டுக்குள்ளே போய் அதை நீங்கள் ரொம்ப காயப்படுத்திக்கிறீங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். அது வந்து ஏன் அந்த ஆன்மா அப்படி செஞ்சுருக்குன்னா, ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீங்கள் அவங்கள ஒரு இடத்துல காயப்படுத்தியிருக்கீங்க. அந்த காயப்படுத்ததோட விளைவு அவங்க உங்களை காயப்படுத்துகிறாங்க. அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலை ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பக்தி மார்க்கத்தில் போகிறவங்களுக்கு ரொம்ப தேவை. அது பெண்களுக்கு தேவை, நிதானம் தேவை. கத்துறதுனாலையோ சண்டை போடுறதுனாலையோ ஒன்றுமே ஆகாது. நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா, கத்துனீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் டிஸ்டர்ப் ஆகும். அது உங்களுக்கு மிகப்பெரிய பிணியாக மாறும், நோயாக மாறும். நோய் வரத்துக்கு முதல் காரணம் நீங்கள் நிதானம் இல்லாமல் நடந்துக்கிறது தான். முதல்ல நிதானமாக நடந்துக்கக்கூடிய மனநிலை வேணும் இறைவா அப்படின்னு சொல்லி வேணுங்க. அதுக்கு தான் இந்த சடாட்சரம் பஞ்சாட்சரம் மந்திரங்களை சொல்ல 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 நம்மளுடைய மனம் என்ன பண்ணும், ஒடுங்கும். நீங்கள் ஒரு நிமிஷம் மூக்கு அப்படியே எல்லோரும் ஹோல்ட் பண்ணி பாருங்கள். இப்போ அது அப்படி ஹோல்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட் கழித்து பாருங்கள், உங்களுக்கு எண்ணங்களே இருக்காது. சுவாசம் உங்கள் உள்ளுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு எண்ணங்கள் பிறக்காது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். மூக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு கவனித்து பாருங்கள், உங்களுக்கு எந்த எண்ணமும் இருக்காது. 8 மணிக்கு என்ன சாப்பிடணும்னு தோணாது, என்ன சமைக்கணும்னு தோணாது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன் எண்ணம் பிறந்தது? நீங்கள் ஏன் கோவப்பட்டீங்க? உங்களுக்கு அந்த உணர்வு அதிகமாகிடுச்சு, எமோஷன் அதிகமாகிடுச்சு. நீ எப்படி என்ன எப்படி செய்யலாம், நீ எப்படி இந்த வார்த்தையை கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய கர்ம வினைகள் தூண்டப்படுது. பிரச்சனைகளுக்குள்ளே போகணுன்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு தவறுதலான வழிநடத்துதல் நமக்குள்ளே நடக்குது. அப்போ அதை முறியடிக்க தான் நம்ம இந்த தெய்வத்தன்மையை படிக்கிறோம். நீங்கள் வேல்மாறல் படிச்சுக்கிட்டே இருக்குங்க, உங்கள் மனநிலை அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு ஒரு 10 நாள் கழித்து படித்து பாருங்கள். அப்போ அந்த 10 நாளைக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்பை எடுத்து பாருங்கள். மனிதத்தன்மையை விட்டு சில நேரங்களில் நீங்களே கற்றுவீங்க. வீட்டில் பல ஜாமான்கள் பறக்கும். உங்கள் வீட்டுக்காரங்கள்ட்டலாம் சண்டை போடுவீங்க, உங்கள் பிள்ளைகள்கிட்டலாம் எரிஞ்சு விழுவீங்க. ஆனால் அந்த வேல்மாறல் திருப்புகளுக்குள்ளே பக்தி மார்க்கத்துக்குள்ளே 2 வேளை நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு அன்பு பிறக்கும். உங்களுக்கு ஒருத்தங்க செஞ்சவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருப்பீங்க. முதல்ல கணவன்மார்களுக்கு நன்றி உணர்வோடு இருங்க. நீங்கள் வந்து அவங்கள மாற்றணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் மாற்றலாம் இங்கே யாரையுமே முடியாது. யாரையுமே நீங்கள் மாற்ற முடியாது, அவங்க மாறணும். இங்கே அறிவோட உணர்வுக்கு தான் வேல்யூஷன் அதிகம். நீங்களை யாரையும் நீங்கள் மாறி பாருங்கள். அது உங்களுக்கு அது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வர மாட்டேங்குது. அதை நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் மாறி பாருங்கள், ஒரு நன்றி உணர்வை சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க, ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு வெக்கப்படுறீங்க. இங்கே வெக்கப்படுறதுக்கெலாம் வேலை இல்லை. மாறணும்னா நம்ம மாறணும்ல, நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறணும்ல. இப்போ மாறினா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மாற போகிறாங்க. எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஈரம் இருக்குது, கருணை இருக்குது. அதை கண்டுபிடிச்சி அதை அதிகப்படுத்த வேண்டிய பக்குவம் மனநிலையும் தான் நமக்கு தேவை. இங்கே பிறக்கும் போது எல்லாருமே நல்லவங்களாக தான் பிறக்கிறாங்க. பிறக்கும் போதே யாராவது 2 கத்தி வச்சுட்டு 4 கம்பை வச்சுட்டு பார்க்குறவங்கெல்லாம் எரிஞ்செரிச்சு விழுகிறாங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அப்படி மனிதர்கள் மாற்றப்பட்டு விட்டார்கள். அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். அதுக்குள்ளே நம்ம போய் யாரையும் மாற்ற வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை பாராட்டக்கூடிய மனநிலைக்குள்ளே வாங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வீட்டில் ஏதோ உதவி பண்ணாங்களா, நன்றி சொல்லுங்கள். இந்த வேலையை செஞ்சு கொடுத்தது எனக்கு ரொம்ப நன்றி, மனசார சொல்லுங்கள். அவங்களுக்கே வியப்பாக இருக்கும். இன்னும் அதிகமாக மாறுவாங்க, இன்னும் அதிகமாக உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மனநிலை வரணும். இது இறைத்தன்மை நமக்கு கொடுக்குது. ரொம்ப மகிழ்ச்சியோட வாழுவோம். அதற்கு இந்த குருமார்கள் நமக்கு வித்து கொடுத்த பாதையில் பயணிப்போம். எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற அந்த மனநிலை நமக்கு வரட்டும். முதல்ல நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். அப்போ தான் நம்ம ஊர் நல்லா இருக்கும். அப்போ தான் நம்ம மாவட்டம் நல்லா இருக்கும். அப்போ தான் நம்ம மாநிலம் நல்லா இருக்கும். ஆரோக்கியங்கிறது நம்ம வீட்டோட சமையல் அறையில் தொடங்குது.
அனைவருக்கும் நன்றிம்மா. முருகாசரணம். நன்றி முருகா சரணம். நன்றி ஐயா, முருகா சரணம் ஐயா. நன்றி முருகா சரணம். முருகாசரணம்.